வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லிங்க. குண்டு மல்லிக்கும் காக்கடனுக்கும் இல்லை டிஃப்ரென்ஷியேட் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, எவ்வளோ மல்லி செடி வச்சா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு. நான் ஏற்கனவே நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பற்றி. இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. ஒரு செடியோட விலை வந்து மல்லி விலை வந்து பார்த்திங்கன்னாங்க ரூ. 3 ஆரம்பித்து ரூ. 6 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே சீசன் பொறுத்து தாங்க. எந்த சீசனில் நம்ம வாங்குகிறோமோ அந்த சீசனை பொறுத்து இந்த விலை வந்து நமக்கு குறைவாகவும் கூடவும் கிடைக்கும். ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் வந்து இடைவெளி வந்து பார்த்திங்கன்னாங்க குறைஞ்சபட்சம் 4 அடிக்கு இருக்கணும். குறைஞ்சபட்சம் 4 அடி, அதுக்கு மேலே 5 அடிலேருந்து 6 அடி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதாவது நீளத்தில் 4 அடி இருக்கணும், அகலத்தில் 4 அடி இருக்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னாங்க நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ஒரு குழிக்கு வந்து 5 செடி வைக்கணுங்க. அப்போ நமக்கு ஒரு குழிக்கு என்னாங்க ஆச்சு கணக்கு 15 ரூபா, ரூ. 3 கணக்கு பண்ணாக்கா. அது போகங்க நம்ம எத்தனை செடி நீங்கள் வாங்குறீங்களோ அது நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க. 3000 செடி வாங்குறீங்களா, 10,000 செடி வாங்குறீங்களா, நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மருந்து செலவு வந்து பார்த்திங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட 10,000 செடி வரும். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மருந்து வைக்கிறீங்கன்னா குறைஞ்சதுங்க அடி உரம், மேல் உரம், ஸ்ப்ரேயு எல்லாமே சேர்த்து இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படின்னா ஒரு 25,000 30,000 நமக்கு செலவு வருங்க. அது போக வந்து நீங்கள் அதுக்கப்புறம் களை எடுக்கிறது இருக்குது. களை எடுக்கணும், அப்புறம் செடியை பராமரிக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும். அதெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா ஓகே. இல்லை வெளிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா அப்போ ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம களை எடுத்தே ஆகணுங்க. அப்போ நம்ம அதனுடைய வீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10,000 மாதம் ஒரு 10,000 அது வேணும் நமக்கு களை எடுக்க. பூ வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தாங்க பூவே வர ஆரம்பிக்கும். ஒரு 6லேருந்து 7 மாதத்துக்கு அப்புறம் தான் பூ வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் நம்ம பூ வராதுங்க. அதாவது நவம்பர் எண்டு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் பூ வராது. இது வந்து பனி டைமில் வந்து மல்லி பூக்காதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து நம்ம பூ எடுக்க வராங்க நம்ம தோட்டத்துக்கு அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 40 ரூபா வாங்குற மாதிரி ஒரு டைப் இருக்குது. இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் தோட்டத்தில் வர ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 150 ரூபாங்க. அதில் எத்தனை கிலோ பூ பறிப்பாங்க அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. அதே மாதிரி தாங்க காக்கடான் கூட அப்படி தான். காக்கடான் வந்து நான் வந்து ஒரு 1200 பிளான்ட் இப்போ தான் நட்டேன். நான் வீடியோ கூட பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக்கில் நட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரீசன் நட்டதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நவம்பர் 2 வந்து மல்லி வராமல் நின்றுடுங்க. அந்த சமயத்தில் காக்கடான் வரும். அது எப்போல்லாம் மல்லி வரலையோ அப்போ காக்கடான் வரும். காக்கடான் வந்து ஒரு 4 மாதம் நமக்கு நல்லா வரும். அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதம் சிறப்பான ஒரு இன்கம் இருக்கும். நல்லா பூக்கும் அந்த சமயத்தில். மற்ற சமயத்துலேயும் வந்து காக்கடான் இருக்கும். அந்த சமயத்தில் மல்லி வரும்போது காக்கடானுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு மல்லி வந்து ஒரு 350 ரூபா போகுதுன்னு வச்சிங்களேன். இது காக்கடான் வந்து 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா போகும். இதே மல்லி வராதப்போ காக்கடான்னா 180 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா போகும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னாங்க மல்லி வந்து 300 ரூபா போகுது, காக்கடான் வந்து 550 ரூபா போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா காக்கடான் எங்கேயுமே வராது இந்த சமயத்தில். எங்கேயாவது வர இடத்துல நமக்கு இந்த மாதிரி ரேட்டு அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீசனல் பொறுத்து தாங்க. காக்கடான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த சீசனில் காக்கடான் வேணுமோ அந்த சீசனில் வந்ததுன்னா நமக்கு நிகர லாபம் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். மல்லியும் சரி, இதுவும் சரி, காக்கடானும் சரி. அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் வந்து பட்டன் ரோஸ் 180 ரூபா போகுதுங்க இப்போ கிலோ. பன்னீர் ரோஸ் வந்து 100 ரூபா போகுதுங்க கிலோ. இது எல்லாமே நம்ம கலந்து போட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பூ நமக்கு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி லாபம் வருங்க. ஒரே பூ நம்பி இருக்கும்போதுங்க நமக்கு வந்து அதில் சில நேரங்களில் வந்து நமக்கு சிறப்பாக அமையலைன்னா, நமக்கு வந்து பெருசாக ரேட்டு போகலைன்னா, இல்லை நம்ம வந்து ஒரு வருமானத்தை கொஞ்சம் குறைவாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பேலன்சிங் பண்ணுங்க. இது மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு இந்த சொன்ன இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க நான் எங்கள் தோட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க. இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து ப்ரொடக்ஷன் அறுவடை ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு 3 பேர் பறிச்சிட்ருக்கோம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு 10 பேர் பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு வருங்க. நன்றி நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பண்ணேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.